இங்க இவரோட டீ குடிச்சாலே டென்ஷன் குறைன்றனாலேயே நிறைய பேர் ஒரு டீ குடிக்கிறதுக்காகவே கடைக்கு வந்து உட்கார்றாங்க. இவரு டீ போட்டு முடிச்சிட்டு யாரெல்லாம் டென்ஷனா இருக்காங்களோ உங்க டேபிள்ல டீயை வச்சுட்டு வந்துடுறாரு. அந்த டீ எடுத்து குடிச்சவங்க எல்லாருமே ரொம்பவே நார்மலா ஃபீல் பண்றாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. டீக்கு காசு கொடுக்கும் போது கூட நீங்க டீயை வச்சு எதை மேஜிக் பண்றீங்கன்னு சந்தோஷமா பேசிட்டு போறாங்க. ஆனா இவரு எதிர்பாராத விதமா இறந்து போயிடுறாரு. சோ இதுக்கப்புறம் அவரோட பையன் தான் கடையை எடுத்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட அப்பா ஸ்டைல டீ போட தெரியலனாலும் அவனுக்கு தெரிஞ்ச விதத்துல டீ போட்டு கொண்டு போய் கொடுக்குறான். அத குடிச்ச ஒவ்வொரு கஸ்டமரும் மூத்த சொல்லிச்சுட்டு அந்த டீயை குடிக்காம வச்சுட்டு போயிடுறாங்க. இத பார்த்து இவனும் அப்பா இந்த கடைக்கு சேர்த்து வச்ச நல்ல பேர் எல்லாத்தையும் நாம வந்து கெடுக்கிறோமோன்னு வருத்தப்படுறான். ஆனா அதுக்கப்புறம் இவன் அப்பா எப்படி எல்லாம் டீ போடுவாரோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அவ அப்பா மனசுல நினைச்சிட்டு அந்த ஒரு டீயை போட ஆரம்பிக்கிறான். சோ இப்ப போட்ட டீயை யார் டீ குடுக்காம நேரா அவன் அம்மாட்ட போய் குடுக்கறான். அதை குடிச்சவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ அப்பா போடுற டேஸ்ட்ல டீ குடிச்ச சந்தோஷத்துல கண் கலங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் மறுபடியும் கடையை வந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் டீ சப்ளை பண்றான். எப்பவும் போல பிரச்சனையோட யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு டீயை கொண்டு போய் வைக்கிறான். சோ அதை குடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம முன்ன இருந்ததை விட நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க.